சண்டே கிரிக்கெட் விளையாட கிளம்பியாச்சு. மடிப்பாக்கம் கைவேலியில் இருக்கிற டர்ஃப் தான், சேம் டர்ஃபுக்கு நீங்கள் வந்திருக்கோம். டீம் தான் அந்த கிரவுண்டு. டீம் எல்லாம் அசம்பிள் ஆகிட்டு இருக்கிறாங்க. வடா டீம் அண்ட் கோலி சோடா டீம். இந்த தடவை வந்து 2-3 டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பிளேயர்ஸை கேப்டன்ஸ் 2 பேரும் வச்சுட்டாங்க. டாஸ் போடுறாங்க. அஸ் யூஸ்வல் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெயில் கேட்க கோலி சோடா ஹெட் விழுந்துருச்சு. ஸோ கோலி சோடா டீம் தான் பேட்டிங். மேட்ச் 1 கோலி சோடா டீம் பேட்டிங் பண்ண போகிறாங்க. நம்ம பவுலிங் போடுறோம். இந்த கிரவுண்டை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸ்ட்ரைட்டாக அடித்தா 4, 6 வந்துட்டு எதுலேயும் படாமல் போடணும். மேலே இருக்க அந்த நெட்டில் பட்டு போனாலும் அது 4 தான், 6 கிடையாது. ஸோ அவங்க வந்து கோலி சோடா டீமுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சிங்கிள்ஸு அப்படின்னு சொல்லி. இவர் தான் புது பிளேயர். 2 புது பிளேயர் உள்ளே கொண்டு வந்தோம். நம்ம வீடியோவை பார்த்துட்டு விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க, வந்தாங்க. ஆனால் 2 பேருமே பெரிய பிளேயர்ஸ் போல் தெரியுது, லெதர் கேம் விளையாண்டவங்க. ஸோ வந்த உடனே ஆஸ் யூஸ்வல் அவங்க வந்து வட டீமுக்கு வராமல் கோலி சோடா டீமுக்கு போயிட்டாங்க. நம்ம கேப்டன் வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்ம டீமை பேக் பண்ணிடுவார். நம்ம டீமை கொடுக்க மாட்டார். தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ நம்ம டீம் வச்சு ஆடுவார். யார் எவ்வளோ பெரிய பிளேயர்ஸ் வந்தாலும் அது வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் கட்ட மாட்டாங்க வட டீமில். ஏன்னா இருக்கிற டீம் வச்சு நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பாலிசி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோலி சோடா டீம், இவரெலாம் வந்து புது பிளேயரு, ரொம்ப நிதானமாக விளாட்றாங்க. இந்த அளவு வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து 6 ஓவர். பிளேயர்ஸ் வந்து இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 5. இதுதான் வந்து இன்றைக்கி கேமோட ஸ்டார்டிங். ஸ்லோவாக வந்து அவங்க கேதர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு விக்கெட் உள்ள போகுது, அவுட், ரன் அவுட் பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வட டீம் வந்து நல்லா பவுலிங் போட்டு குயிக் விக்கெட்ஸ்லாம் எடுத்தோம். ஆனால் இவர் தான் வந்து கோலி சோடா டீமோட கேப்டன், ப்ளூ சட்டை. இவர் வந்த உடனே டூம் அடிப்பார். இவருக்கு ஒரு 4 பால் கிடச்சா போதும், அதில் ஒரு 20 ரன் அடிச்சிருவார். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட மொத்த ரன்னையுமே அவர் தான் அடிச்சிட்டாரு. 6 ஓவரில் என்ன அடிக்கணுமோ அதை வந்து ஒரே ஓவரில் அடிச்சிருவார். நல்லா ஸ்கோர், நல்லா விளையாண்டாங்க. எண்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வழி இல்லாமல் சில 4s 6 விட்டுட்டோம். நல்ல ஷாட். ஆஸ் யூஷுவல் இந்த தடவையும் பார்த்திங்கன்னா ஒரு 40 ரன்னுக்கு கிட்ட வந்து அவங்க டார்கெட் செட் பண்ணிட்டாங்க. இந்த கேப்டனை கடைசியாக அவர் ஆட் அவுட் தான் பிரச்சனையாக போச்சு. குயிக் விக்கெட்ஸ்லாம் எடுத்தும் எங்களால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் நல்லா அடித்தார். ஆனால் அவர் வந்து 6 அடிக்கிறாரு, 4 அடிக்கிறாரு, சிங்கிள்ஸ் ஓடுறாரு, டபுள்ஸ் ஓடுறாரு. ஸோ அவங்க பேட்டிங் முடிஞ்சது. இப்போது வந்து வட டீமோட பேட்டிங் டைம். நம்ம ஓப்பனர்ஸ் 2 பேர் இறங்குறாங்க. அஸ் யூஸ்வல் இறங்கினோடனே நம்ம டீம் எப்போயுமே ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், பெரிய ஹிட்டர்ஸ்லாம் கிடையாது. இதுக்கிடையில் வட டீமோட கேப்டன் அந்த கேப்பில் வெளியே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தாரு. நம்ம சாய் கிங்கில் வந்து ஆர்டர் பண்ண காஃபி, பிளாக் காஃபி, டீ, சாக்லேட் மில்க் அது ஒன்று இருக்கும், அப்புறம் வடை அசுந்துச்சு. இவங்க பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டீயை குடிச்சிக்கிட்டு இங்கேருந்து பார்க்குறோம். கேப்டன் வந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இந்த டீமை எப்படி ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு. நம்ம டீம் வட டீம் கேப்டன் கடுமையாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, டீயை குடிச்சிக்கிட்டு. இதுதான் அந்த மூமெண்ட்டு. நம்ம டீமுக்கு அவங்க டஃப் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பவுலர்ஸு, நல்லா ஸ்பீடாக போகிற சின்ன யங் பாய் இவரெல்லாம் கண்டிப்பாக கூட்டு வச்சு நல்ல பவுலர்ஸை வச்சுக்கிறாங்க. நமக்கு இவ்வளோ யங் பவுலர்ஸ்லாம் கிடையாது. இருந்தாலும் நம்ம டஃப் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். இவர் வந்து புதுசாக வந்தவர், நம்ம சைடு தான் வருவார் போது, ஆனால் அந்த சைடு போயிட்டாரு. இவர் வந்து பவுலிங்கும் போடுறாரு, பேட்டிங்கும் பிடிக்கிறாரு. நல்ல ஃபீல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்ட் த்ரோலாம் பண்ணுறாரு. அதெல்லாம் பார்த்தா கண்ணுக்குள்ள ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம டீமில் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி 2 பேர்த்த கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க பார்த்தா கோலி சோடா டீம் பக்கம் போயிடுறாங்க. நம்ம அப்பையும் மன தளர விடாமல் நம்மளே வந்து நம்ம டீமை பேக் பண்ணி விளையாடணும் பண்ணுறோம். இந்த பாருங்கள், பவுலிங் 6 கேட்ச் பிடிக்கிறாரு. மை காட், விக்கெட் பார்த்தீங்களா? நம்ம கேப்டன் இறங்கிட்டார் உள்ள. இந்த 40 ரன்னுக்கு மேலே உள்ள ஸ்கோர்லாம் சிங்கிள்ஸ்லாம் எடுத்து பண்ண முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் வேறு வழி இல்லை, நம்ம அதிகமாக சிங்கிள்ஸ் எடுக்கிறோம். நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு 4 6 அடிக்கிறதுக்கு. அவங்க ஃபீல்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஃபீல்டிங், பவுலிங், கேட்ச் இதை வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணுறாங்க. அவங்க நல்ல பிளேயர்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டீம் அதுக்குள்ளேயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் இப்போ மாட்டோமோ சண்டையெல்லாம் இடையில வந்துருச்சு. இருந்தாலும் எதிரணி கேப்டன் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு நம்ம டீம் பிளேயர்ஸு. அவர் ஏதாவது சொல்லி ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்ம சைடு இருக்க பால்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிடுறாரு. ரன்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க தெரியல, கவுண்டிங்லாம் சரி. அடுத்துட்டு அம்பையர் ஒன்று தெரியும் நினைக்கிறேன், ஒரு காமன் அம்பையர்.
சிக்ஸு ரெக்கார்ட் ஆயிடுச்சு 6. நம்ம கேப்டன் கடைசி வரைக்கும் இருந்து ட்ரை பண்ணி சிங்கிள்ஸ் அதுன்னு எடுக்கிறாரு. இவங்க ரன் அவுட்லாம் பண்ணிட்டாங்க. ரீப்ளேயில் பார்த்து ரன் அவுட்னு கொடுத்துட்டோம். தொடர் விக்கெட்டுகள் போய்கிட்டே இருக்குது. நாங்கள் வந்து அவங்க நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பவுலிங் கொடுக்குறோம். அவங்க சைடு யாருக்கும் பவுலிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நல்லா போடுறவங்களுக்கே பவுலிங் கொடுக்குறாங்க. ஈக்குவல் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது நம்மளோட கம்ப்ளைண்ட்டு. நம்ம கூப்பிட்டு பார்த்தோம் எல்லோரும் கொடுங்கன்னு. இருந்தாலும் அவங்க அதை மதிக்கவே இல்லை. திரும்ப ஒரு ரன் அவுட்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம கேப்டனே ரன் அவுட் பண்ணிட்டாங்க. அடுத்து இறங்கியாச்சு. நம்ம பெரிய டார்கெட்டை வச்சு அடிக்கிறாங்க பாருங்க. இந்த ரெண்டு சீக்கிரம் அவன் மெதுவாக நடந்து போய்கிட்டே இருந்தான். அவர் வந்து அவுட் ஆக்குற மாதிரியே பண்ணார். கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போயிட்டேன். நாட் அவுட். கருணையின் அடிப்படையில் இந்த அவுட்டு அது பண்ணல நினைக்கிறேன். அவர் நம்ம வயதின் காரணமாக அவுட் ஆக மாட்டார். கிரேஸ் பேட்டிங் தான். ஓகே, அப்பையும் ஜெயிச்சோமா அப்படின்னா அதான் கிடையாது. இந்த முதல் மேட்ச்சு கொஞ்சம் டஃப் ஆகிடுச்சு. ஒன் சைடு மாதிரி ஆயிடுச்சு. நம்மளால் நினச்சபடி டார்கெட்ஸை ரீச் பண்ண முடியல. அதிகமான டார்கெட்ஸ் இருக்குது. ஒரு ஓவர் கடைசி ஓவரில் 6 பந்துக்கு மேலே இருக்கிற ரன்கள். ஸோ அதனால் வந்து கோலி சோடா டீம் மீண்டும் வெற்றி பெற்றது. மேட்ச் 1. அவங்க ஜெயிச்சதுனால கோலி சோடா டீம் திரும்ப பேட்டிங் பிடிக்கிறாங்க. அதுதான் நம்ம ரூல். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் ஃபஸ்ட் பேட்டிங். முதல் தடவை மட்டும்தான் டாஸ் போடுவோம். அதுக்கு பிறகு டாஸ் கிடையாது. ஜெயிக்கிற டீம் பேட்டிங் பிடிக்கலாம். ஸோ தொடர் வெற்றினால் அவங்க மீண்டும் வந்து பேட்டிங் பிடிக்கும். ஒரு போல்டு அப்பா கோலி சோடா போல்டு எடுத்தாச்சு. போல்டு அவுட். அந்த டீம் மெதுவாக ஸ்கோர் பண்ணி இந்த தடவையும் ஒரு டீசெண்டான ஸ்கோர் தான் அவுட். நம்ம டீம் இந்த தடவை நல்லா குயிக் விக்கெட்ஸ் எடுக்க தான் செய்கிறாங்க. நம்மக்கிட்டையும் விக்கெட் இருக்குது, பவுலிங் இருக்குது, கீப்பிங் ஃபீல்டிங் நல்லா தான் பண்ணுறோம். ஆனால் பேட்டிங்கில் வந்து அக்ரெசிவ் ஸ்கோர்ஸ் பண்ண முடியல. இப்போ வட டீம் வந்து பேட்டிங். நாங்கள் திரும்ப பேட்டிங் 2வது மேட்ச்சில் அதே டீம் பேர் தான் உள்ள இறங்குறாங்க. ஜனநாயக முறைப்படி எல்லாருக்கும் பவுலிங் கொடுக்கணும் சொன்னது வந்து நம்ம ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு கெட்டதாக நினச்சிட்டாங்க கேட்பாங்க. அதை அக்ரி பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பவுலிங் கொடுக்குறாங்க. அப்படி அவருக்கு பவுலிங் கொடுத்து வரும்போது அவரும் விக்கெட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. போலீஸ் டீம் சைடு இருக்க எல்லாருமே வந்து எந்த சூழ்நிலைக்கு எடுக்கிறாங்க போல தெரியுது. இந்த மேட்ச் கொஞ்சம் டஃப் கிடையாது. டார்கெட் வந்து அவ்வளோ செட் பண்ணலை. பட் ஆனால் இந்த ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறதான் கொடுத்துருந்து பார்ப்போம். தண்ணி குடிச்சிட்டாரு. இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம் தெரியல, பார்ப்போம். நல்ல டஃப் தான் கொடுத்தாங்க நம்ம டீம். இதற்கு மேலே என்ன தான் செய்ய முடியும்?
வந்து விட்டது. ரெண்டாவது மேட்சும் வடா டீம் தோத்துருச்சு, கோலி சோடா டீம் ஜெயிச்சிருச்சு. நடுவில் பிரேக், எல்லா டீ வடை இடெல்லாம் வந்துருச்சு. அதை நீங்கள் பார்க்குறீங்க, லைவ் ஆடியோவே பாருங்கள். Eating for a team. தம்பி Eating for breakfast. Eating for a team for breakfast. Every Sunday. இதெல்லாம் வராதுங்க யூடியூப்ல. ஆமா வீடியோ போடுற கட் பண்ணிடுங்க. நீ எல்லாமே வரும்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நாங்க பேசுறது மட்டும் தான் வரும். நீங்க பேசுறது ஆஸ்திரேலியாங்க. யூடியூப் மேனேஜ்மெண்ட் நம்ம தான். வீடியோ வரப்ப தெரியும். அந்த அன்புள்ள அந்தரங்க வந்து நாமரு மச்ச மாதிரி எங்க டீம் முயற்சி பண்ணோம். எப்பம்ல வருது. அப்படியா தெரியாது. ஏன்னா பிரபா நீங்கள் வந்துமே இப்படி ஆகிப்போச்சு பிரபா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னும் வேற ஐடியா. நாங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா பிரபா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். போட்டாலும் போராட்டியோ வெற்றி தான் எங்களுக்கு. சண்டை போட்டு அவர் பவுலிங் வாங்கி அதுதான் முக்கியமா. அவரை பவுல் பண்ண வச்சு 3 6 அடிச்சு ஜெயிச்சிருக்காங்கல்ல. அது ரைட்டு. அந்த ஓவரை கழிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் வின்னு. நம்ம வின்னு. அவங்க சிங்கிள் டிஜிட் ஆக்சுவலா. எங்க டிசிஷன் நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க நீங்க. கேக் நீங்க அவர் சொன்னாருன்னா அவருக்கு அந்த பையனை கொடுத்தீங்க பாருங்க. அங்கதான் உங்க வீக்னஸ் தெரிஞ்சு போச்சு. 8th டீம் கேப்டன் சொல்லி மாத்திடுவாங்க. நடுவுல வந்து நின்னுட்டாருங்க. அவன் வேணுமே விளையாடுறதுக்கு. அவன் சொல்றாங்கிறதுக்காக நம்ம மாத்த கூடாது டிசிஷனை. இல்ல நடுவுல பிச்சில வந்து நின்னுட்டாரு. அவரை காலி பண்ண. அவ படுத்தா கூட சட்டத்தை செய்யக்கூடாது, சரியா? படுத்தே நின்று கேட்டா கூட பவுலிங் போடலாம் இனிமேட்டு. மண்டையிலே போடணும். கப்பு நிறைஞ்சிருச்சுடா. அணி எதுக்கு? இன்னைக்கு மேட்ச் 3 ஃபைனல் மேட்ச். இன்னைக்கு டேக்கு 2 மேட்ச் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இந்த கடைசி மேட்ச்சு நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வடா டீம் வந்து போராடி பவுலிங் போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஸ்லோ மோஷன் விஷுவலாக வித்தியாசமாக இருக்கிறதுக்காக ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ போட்டிருக்கோம். இந்த பால் அடித்து 6 போகுமா? ஆமாம், 6 அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லோ மோஷனில் ஒரு 6 கேப்சர் பண்ணியிருக்கோம். வியூஸ் அழகாக இருந்தது. Oh, it's out. He took a wicket. Very good. வட டீம் பவுலிங் போட்டு விக்கெட்டில் எடுக்கிறோம். நம்ம ஏர்லி விக்கெட்ஸ் எடுக்கிறோம். ஆனால் அந்த டீம் கேப்டன் குறுக்க வந்து நின்று எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுறாரு. ரொம்ப அக்ரெசிவாக எல்லோரும் நாங்கள் பவுலிங் போட்டோம். வட டீம் எப்படியாவது இந்த மேட்சை ஜெயிக்கணும். எவ்வளோ வேகமாக போட்டாலும் அதே வேகத்தில் பாலை திருப்பி 4-6 அடிக்கிறாங்க. 3வது மேட்ச் ஓரளவுக்கு டீசெண்டாக கண்ட்ரோல் பண்ணி ஒரு டஃப் கொடுத்தோம் பவுலிங்லேயும். இப்போ வட டீம் பேட்டிங் அதே சேம் ஓப்பனர்ஸ் இறங்கிட்டாங்க. இந்த தடவை ஃபுல் மோட்டிவேஷனில் இருக்கிறாங்க. இந்த மேட்ச் எப்படின்னு ஜெயிச்சிடலான்னு. டார்கெட் வந்து கம்மி தான். ஃபஸ்ட்டு 2 மேட்ச் இருந்ததை விட இந்த தடவை கொஞ்சம் ஈஸியாக எர்லியாக வந்து சிங்கிள்ஸ் நம்ம நிறைய எடுக்கக்கூடாது. 4-6 அடிக்குன்னு சொன்னோம். ஓரளவுக்கு விளாடுறாங்க பாருங்கள். இந்த ஒரு வரலனால இங்க வந்து வலிக்குது. புடிச்சா அவுட் அடிச்சு அவுட். ஓடாதீங்க. பழைய பில்டிங்.
நம்மக்கிட்ட வந்த 2 பிளேயர்களை அங்கே கொடுத்துட்டு இருக்கிற அதே டீமை வச்சு இந்த டீமை ஸ்கோரை வின் பண்ணலாம் அப்படிங்கிறதுல தான் நம்ம முனைப்பாக இருந்தோம். நம்ம டீம் யாரும் கொடுக்க ரெடியாக இல்லை, ஸ்வாப் பண்ணுறது கூட எல்லாம் கேட்டாங்க. நாங்கள் ஸ்வாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா அங்கே தான் வெற்றி இருக்குது. நம்ம இருக்கிற சைடு ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வைக்கிறதுக்காக 2 வித்து 3 வித்து சேர்த்துக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாலிசியில் என்ன டீம் அந்த சைடு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்ம சைடு என்ன வீக்காக இருந்தாலும் அதை இம்ப்ரூவ் பண்ணி விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் ஒரு பாலிசியில் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். ரன் அவுட் கொடுத்தாச்சு. லாஸ்ட் ஓவர் 2 ஓவரில் 4 2 overs 4 runs. ஆமாம் வட டீம். ஆமாம் 2 ஓவர் 4 ரன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸி டார்கெட்டு. ஆனால் என்னென்னா அந்த 2 ரன் எடுக்கிறதுக்குள்ளே இந்த வட டீம் பாட பாருங்கள். அதுக்குள்ளே அவங்க கடுமையான ஹெவியான ஃபீல்டர்ஸு ஒரு சிங்கிள்ஸு போஸ்ட் விட மாட்டேங்கிறாங்க. விக்கெட்ஸ் கண்டினியூஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கேப்டனை தூக்கிட்டாங்க. வெரி லாங் டைம் மேட்ச் ட்ராவாக இருக்குது. வட டீம் ட்ரா. அந்த வெற்றி மொமெண்ட்டு கேப்சர் பண்ணாலும் வரும். குடிங்க டீ காப்பி குடிங்க. நம்ம பிளேயருக்கு தண்ணி இனிலாம் தேவைப்படுது. வார்ம் பண்ணணும். அந்த ஃபைனல் பாலை பார்க்கலாம். இது வெற்றி பால் ஆகுமா? இது கிடைக்கவே கிடைக்காது. பவுலிங் போட்டு முத்தி போயிட்டாரு. அதனால் அதை வந்து சூதாட்டம் வீடியோல இருக்கு. இப்போ பாத்தீங்களா உங்களை தயம் கடிக்கிறாங்க பாருங்க. நீங்க அடிங்க, இழுத்து அடிங்க. ஒரே ஷாட் தாங்க. என்னங்கடாது வட டீமுக்கு வந்த சோதனையா இருக்குது. ஜெயிக்கிற மேட்சையும் ஜெயிக்க விட மாட்டாங்க போல. போடு. இப்போ ஒரு விக்கெட் எடுத்தாங்க. 2 ரன் 4 ஓவரில் 2 விக்கெட். 4 ரன் எடுக்கிறதுக்குள்ள 2 விக்கெட் ஆகி போச்சு. சரியா? நம்ம நம்பிக்கை எனக்கு இவர் தான். தம்பி மாதிரி மாஸ்க்லாம் போட்டு கடுமையாக இருப்பார். வின்னிங் மொமெண்ட்டை கேட்ச் பண்ணலாம்னு பார்த்தா ஒரு விக்கெட் இருக்கு. ஃபைனல் ஹிட்டிங் ஷாட்டுக்கு தான் இருக்கு. வாவ், அந்த ஒரு சிங்கிளுக்காக தான் இவ்வளோ நேரம் போகிறாங்க. வட டீம் ஜெயிச்சது. ஃபைனலி வட டீம் வந்துட்டு ஜெயிச்சிட்டோம் நாங்கள். ஆஃப்டர் வெரி லாங் டைம். சொல்லுப்பா. ஒரு வழியா ஜெயிச்சிட்டோம். அந்த ஒரு மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்சிட்டீங்களா? அடுத்த வழியா அப்படியே நம்ம ட்ரை பண்ணி வெரி குட். நேர்மையா விளையாண்ட ஒரு மேட்ச் நாங்க ஜெயிச்சிட்டோம். ஆமா, அது நேர்மையா விளையாண்ட ஒரே மேட்ச் தான். அது ஒரு மேட்ச் தான். ஒரு விக்கெட். கடைசி விக்கெட் போச்சு. 3 மேட்ச் விளையாண்டுருக்கோம். முதல் 2 மேட்ச் அவங்க எங்க மண்டையை கழுவி பேசி எங்களை டைவர்ட் பண்ணி ஏமாத்தி வேற என்ன இருக்கா சரி. அந்த 2 மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்க. கடைசியா விளையாண்ட நேர்மையா விளையாடணும்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த மேட்ச் மட்டும் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஸோ அதனால நேர்மையாளர்களுக்கு என்றைக்குமே வெற்றி உண்டு. ஓகே. இன்னொரு கருத்து இந்த டீமு நாங்கள் ஜெயிக்கிறோம் தோக்கணுன்ற செகண்டரி. வி பேக் அவர் டீம் பிளேயர்ஸ் ஆல்வேஸ். பட் ஆப்போனன்ட் டீம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. இன்னும் நிறைய எதிர்பார்க்குற சொல்லு. இன்னும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாருக்கும் கொடுக்கறது இல்லைங்க. நீங்க ஒரு ஜனநாயக டீம். நீங்க ஜனநாயக டீம். நாங்க வந்து ஒரு டெமோக்ரசி டீம். அது வந்து சர்வாதிகார டீம். அவங்க வந்து பாசிஸ்ட் டீம். ஒரு கேப்டனா ஜனநாயக மோடி பத்தி பேச சொன்னா மோடி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என்ன நீங்க? காங்கிரஸ்க்கு பிஜேபி எல்லாத்துக்கும் ஒரே கேப்டன். கேமுக்குள்ள வந்த வரவு இதனால உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இன்னைக்கு சாத்தியமாயிடுச்சு. இல்லப்பா. நீங்க 2 பேரும் குட் பிளேயர். கோலி சோடா டீமுக்கு போய் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. முத்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க. தெரியல. சரி கேக்க நீங்க சொல்லுங்க. நல்லா 2 பேர் சொல்லுங்க. அதான் கரெக்டா. உங்க அது ஒரு இல்ல நல்லா இருந்தது. இந்த மாதிரி பாக்ஸ் கிரிக்கெட் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ட்ரீட் கிரிக்கெட் மாதிரி இருந்தது. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு விளையாண்டது நல்லா இருந்தது. ஏன்னா ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆக்டிவா இருந்தது. ஆக்டிவா இருக்கும். ஆமா, உங்களுக்கு நல்லா குயிக்கா விளையாடுற மாதிரி இருக்கும். எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்து போயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் இல்லையா? வெற்றியோட இன்னைக்கு முடிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.